இரும்படிப்பது தமிழர்களும் இரும்படிப்பது கொள்ளர்களும் இரும்பல்ல எங்கள் வளம் ஆயிரம் அடைப்பது கொள்ளர் தொழில் ஆயிரம் அடைப்பது கொள்ளர் தொழில் அறிவால் சுத்தியல் எங்கள் தொழில் அறிவால் சுத்தியல் எங்கள் தொழில் அதிலருக்கும் அறிவாளுக்கும் அதிலருக்கும் அறிவாளுக்கும் உயிரழுக்கும் தெரியாதா உயிரழுக்கும் தெரியாதா உயிரெழுத்த குற்றவாளி உயிரெழுத்த குற்றவாளி தப்பிக்க விட்டு உரு கொடுத்த எங்கள் மீது வழக்கா உயிர் கொடுத்த எங்கள் வழக்கா காவல்துறையே 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 வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க திரும்ப பெற திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை மூளைக்கரைப்பட்டி காவல் நிலையத்திலே சேர்மவேல் என்கின்ற ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 3 கொல்லுப்பட்டறை தொழிலாளர்களை சட்டவிரோதமாக அவர்கள் அரிவாள்கள் வைத்திருந்ததாக மூளைக்கரைப்பட்டி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதை கண்டித்து பசுமை பாரத மக்கள் கட்சி சார்பாக இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வழக்கை திரும்ப பெறும் வகைக்கு ஆயுத தடை சட்டத்தை மத்திய அரசும் மாநில அரசும் திருத்துவதற்கு உண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவும் ஆயுத தடை சட்டத்தில் கொள்ளர்களுக்கான விலக்கை அளிக்க வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த 1998ஆம் வருடத்திலே இதே போல திருநெல்வேலி மாவட்டத்திலே சாதிய படுகொலைகள் நடைபெற்று கொண்டிருந்த காலத்திலே திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை சுமார் 900 அருவாள்களை வாவா நகரத்திலே அன்றைக்கு ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டம், இன்றைக்கு தென்காசி மாவட்டம் 900 அருவாள்களை காவல்துறை பறிமுதல் செய்தது. அதை சட்டப்பூர்வமாக போராடியும் ஜனநாயக முறையாக போராடியும் அந்த வழக்கு திரும்ப பெறப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்ட, அதாவது காவல்துறை பறிமுதல் செய்யப்பட்ட 900 அருவாள்களையும் அவர்கள் வசமே திருப்பி செலுத்த செங்கோட்டை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் உத்தரவு பிறப்பித்திருந்தோம். அதாவது அரிவாள்கள் வைத்திருப்பது எந்த வகையிலும் குற்றமல்ல, அது ஆயுத தடை சட்டத்தின் கீழ் வருகிறது என்று காவல்துறை பொய்யான வழக்கு பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை நிறுத்துவதற்காகவும் அதற்குண்டான தடைகளை விதிப்பதற்காகவும் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தியும் இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னொரு விஷயம், நீங்கள் எந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த சமூக வலைதளங்களில் வரக்கூடிய எந்த ஒரு நிறுவனத்திலிருந்தும் அருள்வாள்களையும் கத்திகளையும் சுத்தியல்களையும், அதாவது விவசாய உபகரணங்களான அரிவாள்கள், சுத்தியல்கள், கத்திகள் போன்றவற்றை ஃப்ளிப்கார்ட், அமேசான் போன்ற ஆப்பில் இருந்து நாம் வாங்கிக்கலாம். ஒரு ஃப்ளிப்கார்ட், அமேசான் கூட விற்கக்கூடிய ஒரு பொருள் தமிழ்நாட்டிலே தடை செய்யப்பட்ட பொருளா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அதை பறிமுதல் செய்வதும் அதை வைத்து கொள்ளர்கள் மீது வழக்கு தொடுப்பதும் எந்த விதத்தில் நியாயம் என்பதை கேட்டுதான் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மூலக்கரைப்பட்டி காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய வழக்கை, குற்ற எண் 240/2025 வழக்கை தமிழக அரசும் காவல்துறை, மாவட்ட காவல்துறையும் வாபஸ் பெற வேண்டும். தவறும் பட்சத்தில் இன்னும் 1 வார காலம் கழித்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் ஆப்புகளிலிருந்து வாங்கப்பெற்ற 100 அரிவாள்களை வித் பில்லு, ஜிஎஸ்டியோட பில்லு 100 அரிவாள்களை அடுத்த மக்கள் குறைதீர்க்கும் நாள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மக்கள் குறைதீர்க்கும் நாளில் 100 அரிவாள்களை அவர்களுக்கு பசுமை பாரத மக்கள் கட்சி பரிசாக அளிக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஏதோ திருநெல்வேலி மாவட்ட பிரச்சனையோ தென்காசி மாவட்ட பிரச்சனையோ கிடையாது. தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கக்கூடிய கொள்ளர் சமூகத்துக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. இது மாவட்ட காவல்துறைக்கு எப்படி 100 அரிவாள் பரிசீலிக்கிறோமோ இந்த விஷயம் தமிழ்நாடு முழுமைக்கும் தொடருமானால் மாநில முழுமைக்கும் இருக்கக்கூடிய கொள்ளர் சமூகத்தை அழைத்து தமிழக
தலைநகரமாம் சென்னை மாநகரத்திலே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி தமிழக டிஜிபிக்கு 100 அருவாள்களும் தமிழக உள்துறை செயலாளர்களுக்கு அமேசானிலிருந்து பெறப்பட்ட பில்லோடு பெறப்பட்ட 100 அருவாள்களையும் பசுமை பாரத மக்கள் கட்சி பரிசாக அறிக்கும்.